ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இல்லம் தேடி கல்வியில் நேற்றைய நிலைமையில் சிபிடி எக்ஸாம் வந்து 6 பேட்சஸாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து இந்த செகண்ட் பேட்ச் இருக்குமா, இல்லை என்னென்ன சேலரி இருக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஹார்டாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து ஓட்டிங் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த ஓட்டிங்கில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு ஈஸியாக இருந்துச்சு, எத்தனை பேருக்கு ஹார்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா சேலரி அப்டேட்ஸு. ஸோ இந்த ஜாப் வந்து எப்படிப்பட்ட சேலரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க 18,000 கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா 15,000, அப்புறம் 10,000, 6,000 சொல்லிலாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் இதை வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து இந்த சேலரி பற்றி இந்த கெல்ட்ரான் நிறுவனமும் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த செலெக்ஷன்லாம் முடிஞ்சு ட்ரைனிங்க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இந்த சேலரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இது வரைக்கும் தெரியுது. ஸோ நம்மளாக ஒன்று டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னாக்க நியூஸ் பேப்பர்லலாம் இப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து வெளிப்படையாக நம்ம வெளியில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம சைலண்ட்டாக வந்து தன்னார்வலருக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறமா நேற்று வந்து இந்த சிபிடி எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பள்ளி கல்வித்துறையில் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஸோ இந்த டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து நாங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இந்த மாதிரி கெல்ட்ரான் நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க தான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மேற்கொள்ள போகிறாங்க. ஸோ இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் இஷ்யூஸ் ஆகுமா என்னங்கிறது தெரில. பட் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க நேற்று எக்ஸாம் நடந்துகிட்ருக்கக்குள்ளே கூட நிறைய பேருக்கு வந்து இந்த செகண்ட் மெசேஜ் வந்து வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில பேர் அந்த டைமிங்லலாம் வந்து அந்த எக்ஸாமை வந்து எழுதிட்டு போனதாக கூட, அட்டன் பண்ணிட்டு போனதாக கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேவும் கூட மெயில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வேக்கன்சியை வந்து இப்போ இந்த எக்ஸாமில் செலெக்ஷன் பண்ணி அந்த பிளேசஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறம் மீதி ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து செகண்ட் கால் ஃபார் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் தான் தெரியும் இந்த செலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இது ஏற்கனவே டாபிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கு எதெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னு. ஸோ அது போல் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம் நேற்று சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணவங்க வந்து மெயிலை அடிக்கடி என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மெயிலில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் லெட்டர் வந்துச்சு அப்படின்னாக்கா ட்ரைனிங்காக கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் வந்து இந்த ஜாபுக்கு பற்றின இதை தான் சொல்லுவாங்க, எப்படி இருக்கும், என்ன இருக்கும், நம்ம என்னென்ன செய்யணும், இப்போ நம்ம என்னென்ன ஒர்க்ஸை வந்து செய்யணும், என்னென்ன ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் அப்போது தான் நமக்கு அந்த சேலரி பற்றின விஷயங்களையும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளாம் சேலரி பற்றி பேசிகிட்டு இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கெல்லாம் மெயில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செகண்ட் பேட்ச் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேலரிஸ் பற்றி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கலாமல் நம்ம என்றைக்கு வந்து ட்ரைனிங் கால் ஃபார் பண்ணுறாங்களோ அந்த டைமிங்கில் நமக்கு சேலரி பற்றின முழு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒர்க் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜூலைலேயோ இல்லை ஜூன் எண்ட்லேயோ நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஹார்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஈஸியாக இருக்குது, மாட்ரேட்டாக இருந்துன்னு சொன்னாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் மெயில் வந்தவங்க முக்கால்வாசி பேருக்கு செகண்ட் மெயிலும் வந்து நமக்கு சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.